தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சங்கராபுரம் அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்கின்றார். சங்கராபுரம் அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் போர்க்கொடி தூக்கினர். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் ராஜேஷ். இவர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர். இன்றைய தினம் தன்னுடைய சட்டசபை தொகுதிக்குட்பட்ட சட்டசபை அலுவலகத்தை திறக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இல்லாமல் அழைப்பிதழ் வழங்கியுள்ளார். அந்த அழைப்பிதழில் சி.வி. சண்முகம் படம் இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சி.வி. சண்முகம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அவரோடு இணைந்து சங்கராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷும் இணையலாம் என்று கூறப்படுகிறது. இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவை சார்ந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய போவதாக செய்திகள் வந்துள்ளன. அதில் ஒருவர் கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அடுத்தது மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம், மூன்றாவதாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் என்று கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் எடப்பாடியுடன் தொடர்பு இல்லாமல் உள்ளார். அதிமுக தொண்டர்களுடன் ஒட்டும் உறவும் இல்லாமல் உள்ளார். அவர் சி.வி. சண்முகத்துடன் மட்டும்தான் தொடர்பில் உள்ளார். ஆகவே சி.வி. சண்முகம் தமிழக வெற்றிக் கழகம் செல்லும் பொழுது ராஜேஷும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.